ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு சின்ன பூஜை ரூம் டூர் வீடியோ தான். நேற்று பௌர்ணமி நாளில் நம்மளுடைய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நேற்று பௌர்ணமி நாளில் பார்த்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் சூப்பராக அபிஷேகமெல்லாம் நடந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நேற்று அன்னாபிஷேகம் வேறு, அதுபோக கிரிவலமெல்லாம் போயிருப்பாங்க இல்லையா. இப்போ சமீபத்தில் தான் நான் திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அதோட தாக்கமே இன்னும் எனக்கு குறையவே இல்லை. அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா. அதனால் பார்த்திங்கன்னா நேற்று பௌர்ணமி நாள்னால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அண்டு நந்தி பகவானுக்கெலாம் அழகாக அலங்காரம் பண்ணி சிம்பிளான ஒரு பூஜை தான் செஞ்சேன். ரொம்ப மனதார இருந்தது, நல்ல கோவில் போலே இருந்தது. ஓகே, வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே நம்மளுடைய பூஜை ரூமை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நேற்று பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தையும் அண்டு நந்தி பகவானையும் அழகாக தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணியிருந்தேன். நல்லா திருநீரில் பட்டை போட்டு விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா திருநீரை அந்த லிங்கம் ஃபுல்லாமே அப்படியே கொட்டி விட்டுருந்தேன். ஏன்னா திருநீர் கொட்டி விட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு மகிமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வில்வ இலை, இது திருவண்ணாமலை போயிருந்தேன் இல்லையா, அங்கேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வில்வ இலைக்கு காஞ்சி போனாலுமே 6 மாதம் வரைக்கும் சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காஞ்சி போனாலும் இதை தூக்கி போடக்கூடாது, பூஜை அறையிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி தான் வாங்கியாந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை வச்சு அழகாக அவங்களுக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணேன். அதே போல் நந்தி பகவானுக்கும் அருகம்புல்லாம் வச்சு அட்சதை போட்டு, லிங்கத்துக்கும் அட்சதை போட்டிருந்தேன், அந்த நந்தி பகவானுக்கும் அட்சதை போட்டு ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு பூஜையாக இருந்தது. ஒரே ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வச்சு சாம்பிராணி தீப தூபம் எல்லாம் காட்டி விட்டுருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே வீடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வீகமாக கோவில் போல் இருந்தது நம்மளுடைய வீடு. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அஷ்டலட்சுமி விளக்குக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தேங்காய் விநாயகர். இது தேங்காயில் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பண்ணாரி அம்மன் சிலை வச்சுருக்கேன். இந்த அம்மன் சிலையெல்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த சிலை நான் பண்ணாரி அம்மன் கோவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் சிஸ்டர். அதனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ உள்ள திருவிழாவுக்கு போயிட்டு நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதிலேருந்து நம்ம வீட்டில் இருக்காங்க. நான் பூஜைகள் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் திருச்செந்தூர் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த முருகர் படம், ஒரு சங்கு, பெரிய சங்கு ஒன்று வச்சுருக்கேன். அதுவுமே திருச்செந்தூர் கோவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மேல் செல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா கோமாதா வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோமாதாவை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நான் அதோட முகம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று கண்டை அணைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியாக இல்லாமல். அது மாதிரி தான் நம்ம வீட்டில் சில இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்பிகை வச்சுருக்கேன். பக்கத்தில் கருமாரியம்மன், அதை லக்ஷ்மி தாயார் வச்சுருக்கேன். முன்னாடி தாமரை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே சரஸ்வதி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் குபேர லக்ஷ்மி இருக்கக்கூடிய ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்படியே லக்ஷ்மி தாயார் பார்த்தீங்க அப்படின்னா சிரிச்ச முகமாக இருப்பாங்க நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி ஒரு லக்ஷ்மி சிலை வச்சுருக்கேன், வெண்கலத்தில் உள்ளது. இது ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இப்போது அதை கூட அன்பாக்சிங் வீடியோவாக நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இந்த விநாயகரும் லக்ஷ்மி தாயாரையும் ஆன்லைனில் தான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் கடவுள் விநாயக பெருமான் இது பல வருஷமாக, கிட்டத்தட்ட 22 வருஷமாக இந்த விநாயகரை நான் வச்சுருக்கேன். மண் விநாயகர் அவங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் முருகர், ரொம்ப அழகாக கம்பீரமாக நிற்கிறார் பாருங்க. இந்த முருகர் வீடு கிரகப்பிரசவத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஹிப்டாக கொடுத்தாங்க. புதுசாக நம்ம வீடு குடி போக இல்லையா, அப்போது அது கீழே உள்ள முருகர் என் பையன் மலேசியா டூர் போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தான். சின்ன பையன், அவன் படிக்கும்போது 6th படிக்கும்போது மலேசியா டூர் போயிட்டு வாங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் இந்த பெருமாள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கோவிலுக்கு போயிட்டு பொற்கோவில் போயிட்டு அங்கேருந்து லக்ஷ்மி கோயில் இருக்குது இல்லையா, அங்கேருந்து அந்த பெருமாளும் லக்ஷ்மி தாயார் இருக்கிற ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தேன். இதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கணும் ரொம்ப நாள் ஒரு ஆசை, அது கிடச்சிது. அப்படி நான் இங்கே ஒரு ஞாபகத்தமாக இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெருமாள் கோபுரம் இருக்கும், முன்னாடி ஒரு பெருமாள் வச்சுருப்பேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி விளக்கு வெள்ளியில் உள்ள விளக்கு தீபம் ஏற்றி வச்சுருக்கேன். அதுபோக ஒரு கோபுரம், அதுக்கு கீழே அந்த படுத்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரஸ்வதி தாயாருடைய ஃபோட்டோ இருக்குது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் பெருமாளுடைய சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் சாய்பாபா சிலை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கிருஷ்ணருடைய சிலை இருக்குது.
இதுதான் இந்த செல்ஃபு மேல் செல்ஃபில் வச்சுருக்குது. இவ்வளோ தெய்வங்களையும் இங்கே நான் வந்து அழகாக லயனாக வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு பூஜை ரூம் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா இடமே பத்துறதில்லை. ஏன்னா நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களையுமே வச்சுருப்பேன். பெரும்பாலும் வந்து சிலை வழிபாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சிலைகள் தான் நிறைய வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வம், ரொம்ப ஃபேவரட் கடவுள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விநாயக பெருமான். அவரை தனியாக நான் வச்சுருக்கேன். அவருக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கல் அகல் விளக்கில் தீபம் ஏற்றியிருக்கேன். அதுக்கும் நல்லா மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு யானையெல்லாம் நேற்று தண்ணியில் நல்லா கழுவிட்டு விநாயகர் பெருமானுக்கும் தண்ணியிலே நல்லா அபிஷேகம் செஞ்சுட்டு அவங்களுக்கும் திருநீரிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு முன்னாடி இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றிட்டு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 வெள்ளி குத்து விளக்கு இருக்கும். அந்த தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டேன். ஏன்னா பௌர்ணமி நாள்லாம் ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? குத்து விளக்கெலாம் ஏற்றி நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம், இந்த குலதெய்வத்தை பற்றி நான் ஏற்கனவே சூப்பரான ஒரு பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் எப்படி வச்சு வழிபடுறது அப்படிங்கிற பதிவு வந்து நான் நேற்று வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் பதிவாக நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நிறைய விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது தெரியல அப்படின்னா கூட தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக்கையும் கொடுங்க. அதே போல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து எல்லாருமே நிறைய ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க தானே, அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தீபத்தெல்லாம் வந்து அதாவது லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தீப ஒளியில் எல்லா தெய்வங்களையுமே பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே நான் வீடியோவாக எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த தீப ஒளியில் அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டில் வந்து இருந்தது போல் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமி நாள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தெய்வங்களுக்குமே முழு சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தீபம் வச்சு அவங்கள நம்ம வீட்டுக்கு வரவேற்று நம்ம வீட்டிலே இருக்க வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி தீபமெல்லாம் ஏற்றி நம்ம வழிபடுறது. ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மனநிறைவாக நேற்று பௌர்ணமி பூஜையை நான் முடிச்சுட்டேன். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப மனநிறைவாகவும் இருந்தது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேற்று குலதெய்வ அந்த பூஜையில் செஞ்சு வீடியோ போட்டோம் இல்லையா? பிடிமண்ணை வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா காசு போட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னல. அதனால் வந்து தண்ணி வச்சு நாங்கள் கலையத்தில் தண்ணி வச்சு கும்பிட்டா எப்படி அதுக்குள்ளே காசு போடுறது, இதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க. நான் வந்து அதுக்குமே நான் வந்து ஃபுல் பதிவாக உங்களுக்கு நான் தனி பதிவாகவே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி தான் நம்மளுடைய பூஜை அறை இருக்குது. இந்த பூஜை அறை எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸ்லேயும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் கேட்டுகிட்டே இருக்கிறதுல அதுக்காகத்தான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.